ஹலோ கைஸ், இன்னைக்கு மித்திக்கல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான், நீ எப்பயாச்சும் ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்கை பார்த்துருக்கியா? அங்க இது கேட்குற சூக்கு அங்க புரியல. ஆமா, இவன் என்ன சொல்ல இருக்கான், அதை நீ இப்ப பார்க்க போறடா தம்பி. ஆளு ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவான், அதுக்கே அதோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. சூ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு மிகப்பெரிய டிமானிக் டிராகன் வந்திருக்கு. உன்கிட்ட எப்படி ஒரு டிமானிக் டிராகன் இருக்கு? என்ன ஆச்சு தம்பிக்காரா? ஜெயிண்ட் கோல்டன் டிராகனை வச்சு என்ன டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சியோ? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதை வச்செல்லாம் என்ன டிஃபீட்டே பண்ண முடியாது. நம்ம ஹீரோவோட டிமானிக் டிராகனும் விரும்பாங்க உரும்ப ஆரம்பிக்கும். அந்த சவுண்டுக்கே அந்த கோல்டன் டிராகன் பயந்து தெச்சிங்கன்னு ஓடும். டிமானிக் டிராகன் விடாம ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் ஒண்டி தான் பண்ணும். அதுக்கே அந்த டிராகனோட விங்ஸும் அப்படியே துண்டா போகுது. டிமானிக் டிராகன் இங்க ஒண்டி நிக்காம அப்படியே அந்த டிராகனோட விங்ஸை சாப்பிட ஆரம்பிக்கும். இதை பாக்குற சூக்கா சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆமா, எப்படி இது நடக்குது? ஏன்னா எங்க லூ ஃபேமிலி டிராகன் ரிலேத்துல இருந்து அந்த டிராகனை கொண்டு வர நிறையவே பிரைஸ் அங்க பே பண்ணுச்சு. ஆனா அப்படி இருக்கும் போதும் எதுக்காக இந்த டிராகன் ஸ்ட்ராங்கா இல்லாம இந்த அளவுக்கு வீக்கா இருக்கு? யோ மாதிரி ஒரு பர்சனால எப்படி இதை ஒண்ணுமே இல்லாதபடி இப்படி நொறுக்க முடியுது? அப்புறம் தான் ஆளுக்கு புரியவே செய்யுது, இந்த டிமானிக் டிராகன் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குல்ல, இது மத்த டிராகன்ஸை உண்ணக்கூடிய ஒரு இனம். இங்க இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என் டிராகன் மொத்தமா இறந்து போயிடும். ஏய் லூயு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்டாக்டட் பீஸ்ட். நாங்க ஒன்னா தான் இது வரைக்கும் வளர்ந்தோம். எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த பீஸ்டுக்கு இப்படி பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சுல? சூட்டக்குன்னு அவனோட கோல்டன் டிராகனை பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள வர வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அந்த டிமானிக் டிராகன் வெறுமா உரிமை தான் செய்யும். அதுக்கு அந்த டிராகனும் இவனும் ரொம்ப ஆடி போயிடறாங்க. அங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அங்க பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள போவே இல்லை, பயந்து போனனால. நம்ம யூ அங்க தடுக்கிறான், போதும் நில்லு. அங்க பிரதரா இருக்கிற அவனுக்கு புரியல, என்னடா இவன் அட்டாக் பண்ணாம ஸ்டாப் பண்றான். இதனால இதை ஒரு வாய்ப்பா வச்சு பேட்டில் ஸ்பேஸுக்கு அவன் அனுப்பிடுறான். என்னோட சின்ன தம்பி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது கொஞ்சம் க்ளோஸாவே இருந்திருக்கும். ஆனா நான் உன்னை அந்த டைம்ல ரொம்ப ஸ்பாயில் பண்ணி உன்னை அழுகி போக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இப்போ ஃபேமிலி கதை அதெல்லாம் இழுக்க போறியா? எப்படிப்பா நான் ஃபேமிலி கதையை போய் இதுல இழுப்பேன்? அத்தது நீ பண்ண பத்தியா ஒரு வேலை, அதை எப்படி என்னால மறக்க முடியும்? நீயும் உன்னோட அம்மாவும் சேர்ந்து என்னோட டேலண்ட் ஆர்ஜினியை மொத்தமா தூக்குனீங்க பாத்தீங்களா? அது அது வந்து அதுக்குள்ள நம்ம யூவும் சொல்றான், வெயிட் பண்ணு, இப்போ உனக்கு தெரியாம இருக்கும். இப்பயும் நீ யோசிச்சுன்னு இருப்ப, எதுக்காக நான் அந்த கோல்டன் டிராகனை ரீகால் பண்ண விட்டேன்னு. அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் கையெல்லாம் முறுக்கின்னு கேக்குறான். ஆமா, எதுக்கு? ரீசன் என்னன்னா, அந்த கோல்டன் டிராகன் அது உன்னோட எஸ்ரங் டேலண்டோட மர்ஜ் ஆயிருக்குப்பா. அதாவது சிம்பிளா சொன்னா, அதை நான் தாக்கி மொத்தமா முச்சு விட்டா நீ சேர்த்து வச்ச ரேங்க் பொசிஷனு எல்லாமே பாதாளத்துக்கு போயிடும். அதே மாதிரி உனக்கு தெரியுமா, அப்படி ஒண்டி என்னோட டேலண்ட்டை நீ திருடாம இருந்திருந்தா உன் பக்கத்துல இருக்க இந்த ஹோலி டிராகன் அது இப்போதைக்கு என் கூட கான்ட்ராக்டை போட்டிருக்கோம். நீ அவிக்கன் பண்ண அந்த டிராகன் அதுதான் கோல்டன் டிராகன். அதோட டெஸ்டினியே வெற்றியை தரதா இருக்கு. அதே மாதிரி நான் அவிக்கன் பண்ணது அந்த ஹோலி டிராகன், அதோட டெஸ்டினி ப்ரொடெக்ட் பண்றது. இப்போ ரெண்டு பேரோட டிராகனும் ரெண்டு பேருக்கிட்டையும் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நம்ம லூ ஃபேமிலி அன்பிரடிக்டபிளான ஒரு உயரத்துல இருந்திருக்கும். நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நீ நம்ம ஃபேமிலியை ஜெயிக்க வச்சுக்கணும், நம்ம எங்கேயும் வந்திருப்போம்டா. நீ என்ன சொல்ல ட்ரை பண்ற? அப்பனா இப்படி சொல்லாத. அதாவது எப்பயும் அந்த கேவலமான ஓட பிரதர் அதுக்கான ரோலை நீ பிளே பண்ணிருக்கேன்னு எவ்வளவு விஷயம் ஏற்பட்டோம். இல்ல, யாரு சொன்னா நான் அப்படி பிளே பண்ணிருக்கேன்னு? நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சோ நான் ஜஸ்ட் உன்னோட வாழ்க்கைய இன்னமும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நீயும் ஃபீல் பண்ண வேணாவா? ஒரு ஃபெயிலியரா ஒண்ணுமே இல்லாத போது எப்படி இருக்கும்னு. அதனால ஜஸ்ட் வெயிட் பண்ணு. சோ இந்த லூ ஃபேமிலி மொத்தத்தையும் அழிச்சு ஒண்ணுமே இல்லாம சாம்பல் ஆக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, உன் டேலண்ட்டையும் நான் பறிப்பேன். அப்சல்யூட்டா ஒரு நாள் வரும், அன்னைக்கு லூ ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு மிஞ்சிருக்காது. ஏன்னா இப்பயும் உன்னோட கதையை முச்சு இங்கே முச்சிடலாம். ஆனா அப்படி பண்ணா எப்படி நான் அனுபவிச்ச விஷயத்த நீ அனுபவிப்ப? அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். அங்க இது கேக்குற நம்ம சூவும், டேய் நீ லூ ஃபேமிலியை அழிக்க ஆசைப்படுறியா? உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு அந்த அளவுக்கு தகுதி கூட இல்ல. நீ எப்படி லூ ஃபேமிலியை அழிப்ப? கண்டிப்பா அழிப்பேன். நம்ம ஹீரோவோட டிராகனு அந்த ஹோலி டிராகனோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்கும். கிட்ட போயிட்டு அதோட ரெண்டு விங்ஸ் அப்படி பிச்சு எரியுது. இதனால ரத்தமாவுது. அங்க ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. டேய், என் ரெண்டாவது டிராகனையும் இப்படி பண்ற உனக்கு அவ்வளவு தைரியமா? வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் அந்த செக்ரெட் டிராகனை கில் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சின்ன பையனா இருக்கும் போது அது கூட கான்டாக்ட போகணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை இருக்கும் தெரியுமா? ஆனா என்னதான் நான் அப்படி சொன்னாலும் என் டிராகன் அது சும்மா இருக்காதுப்பா. அதுக்கு ரொம்ப பசியா இருக்கு. இப்ப பாரு, அதுக்கு அது ஸ்நாக்ஸ் மாதிரி
அதாங்க அதோட விங்ஸை நல்லா சாப்பிடுது. இப்போ டிராகன் கிரஷ் பண்ண மாதிரியே அத்தது நீதான் இப்படின்னு ஆளு கழுத்தை பூச்சு பயங்கரமா நெரிக்கிறான். ஹே தம்பி, நல்லா உன்னோட கண்ணை தோந்து வச்சுக்கோ என்ன, ஏன்னா இதுக்கப்புறம் லூ ஃபேமிலியை கிரஷ் பண்ணி அதை டஸ்டா போறத நீ பார்க்கணும். லூ ஃபேமிலின்னு ஒண்ணு இல்லாத போது ஒரு தெருநாய் மாதிரி நீ ரோட்ல அங்க இங்கன்னு அலைய போற. ஐயோ, நீ ரொம்ப ஓவரா போயின்னு இருக்க. நீ இன்னைக்கு இப்படி சொல்லலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 2 டேலண்டையும் ஃபியூஸ் பண்ணி என்னோட பிளட் லைனை டிவைனான டிராகன் பிளட் லைனா நான் மாத்துவேன். அன்னைக்கு என் முன்னாடி நீ முட்டி போட்டு ஃபர்கிவ் பண்றதுக்காக கெஞ்ச போற. இது வரைக்கும் ஹிமிலேட் பண்ணல, இது எல்லாத்தையுமே வச்சு செய்ய போற அன்னைக்கு. அப்படியா, சரி அந்த நாள் வரமான்னு பார்க்கலாம். உனக்கு ஒரு சான்ஸை நான் கொடுக்குறேன். ஆனா இந்த டைம்ல இந்த ரேங்கை வச்சுக்கின்னு ப்ராபப்ளி என் கிட்ட அப்படி பண்ணவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நீ குவாலிஃபையே ஆகலப்பா எப்படின்னா அவனோட பீஸ்ட் டைமிங் ஸ்பேஸை உடைச்சு இவங்க 2 பேருமே ரியாலிட்டிக்கு அங்க வராங்க. திடீர்னு பின்னாடி ஒரு வாய்ஸும் கேக்குது, ஒரு டிராகனும் அப்பியர் ஆகுது. செகண்ட் யங் மாஸ்டரை மரியாதையா விடுங்க. அங்க மேலேயே ஒரு டிராகன் அப்பியர் ஆகுது. அதோட ரேங்க் ரேடியன்ட் சன் லெவல் 10ல இருக்கு. இது எந்த மாதிரி டிராகன் இன்னொன்னா பிளேசிங் ஜெயின் டிராகன் அப்படின்னு ஒரு இனத்துல இருந்து வந்த ஒரு டிராகன் இன்னும் தான் இது. அங்க இத பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு புரியுது, ஓ கார்டியன் வந்து இங்க வந்திருக்காரா. சின்ன வயசுல நம்ம சூக்கும் யூக்கும் ஒரு கார்டியன் இருந்திருப்பாரு, அவரு தான் இப்போ வந்திருக்காரு. அங்க ஷின்னோ இன்னும் அந்த டிராகனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட, அது லெவல் 10 சன் ரேங்க்ல இருக்க பிளேசிங் ஜெயிண்ட் டிராகன் தானே. அங்க ஷின்னோ யோசிக்கிறான், நான் போறேன், இப்பயே ஷாப் ஓனருக்கு ஹெல்ப் பண்ணணும். உடனே நம்ம இன்னும் வெயிட் பண்ணுமா, பொறுமை, ஏன்னா நீ போனா இன்னும் தான் நிலைமை மோசமாகும். இப்போ நம்மளால ஒரே ஒரு விஷயத்த ஒண்டிதான் பண்ண முடியும், வெறுமா ஷாப்போட மேனேஜர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாம், அவ்வளவுதான். ஆமா, நீ சொல்ற விஷயமும் ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. அங்க இப்போதான் நம்ம சூக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம யூவும் அந்த டிமானிக் டிராகனோட ரேங்க்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால கார்டியன் முன்னாடியும் அந்த பிளேசிங் ஜெயிண்ட் டிராகன் முன்னாடியும் எப்படியோ ஜெயிக்கலாம் முடியாது, ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் அவங்க இல்ல. ஆனா இதை கேட்கிற நம்ம யூவும் அப்படியே யோசிக்கிற, அங்க சூவும் யோசிக்கிறான், ஃபர்ஸ்ட் யூவோட கதையை முடிச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் புரோட்டஜி அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லார பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு புரோட்டஜியா இங்க இருப்பேன். ஆனா எனக்கு இப்பயும் ஒரே ஒரு விஷயம் புரியவே இல்லை, இப்போ வந்திருக்க அந்த டிராகனோட லெவலும் பல மடங்கு ரொம்ப அதிகம். ஆனா அப்படி இருக்கும் போதும் அவன் கண்ணில் பயம்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. கார்டியனா இருக்கிற அந்த பர்சனும் வந்துட்டு, மாஸ்டர் லூயோ உங்களை பார்த்தே பல வருஷம் வச்சு. அட கூன், நீங்களா? அப்ப என்ன இப்பயும் அந்த பையனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்களா என்ன? யங் மாஸ்டர் சூவோட கார்டியனா நான் அவரை ப்ரொடெக்ட் பண்றது இது என்னோட டியூட்டி, அதனால நான் இதை பண்ணிதான் ஆகணும். சரி, இப்ப அதான் விஷயம்னா எதுக்காக வெயிட் பண்ண இருக்க? அந்த வேஸ்டா இருக்கிற அந்த சூ அவனை லூ ஃபேமிலிக்கு கொண்டு போவியா? யங் மாஸ்டர் லூயோ, நீங்க இதுக்கு மேலேயும் எங்க லூ ஃபேமிலியில ஒரு மெம்பரா இல்ல, இருந்தாலும் நான் உங்களை ஒரு யங் மாஸ்டரா தான் பாக்குறேன். ஆனா அதுக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியா? அப்பனா இந்த சூ இவன் தானே இந்த ஃபேமிலியோட ஒரு வாரிசு மாதிரியே? ஆமா, அதேதான். ஆனா ஏதோ ஒண்ணு யங் மாஸ்டர் லூயோ, நீங்க திரும்பவும் பீஸ்ட் டேமிங்கான டேலண்ட்டை அவேக்கன் பண்ணிருக்கீங்க. ஒரு டிராகன் கூடயும் நீங்க கான்ட்ராக்ட போட்டிருக்கீங்க. அதனால நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க திரும்பவும் லூ ஃபேமிலிக்கு வாங்க. இது வரைக்கும் நீங்க யங் மாஸ்டர் சூக்கு பண்ண ஒரு விஷயத்தையும் ஃபேமிலியோட ஹெட் பண்ண விஷயத்துக்காக பனிஷ்மெண்ட்டை லைட்டரா ஒரு மாத்துவாரு. நீங்க ஒண்ணு நம்ம ஃபேமிலிக்கு திரும்பவும் வந்தா எல்லாருமே திரும்பவும் ஹாப்பியா இருக்கலாம். நீ என்ன மந்து போயிட்டே என்ன? இதே டிராகன் மேல ஏறி வந்துதான் போன வாட்டி எனக்குன்னு இருந்த அந்த பீஸ்ட் டேமிங்கான டேலண்ட் அதை அவங்க பறிச்சாங்க. ஆனா இப்போ நீ திரும்பவும் அதே மேன்ஷனுக்கு என்ன திரும்பவும் அதே மாதிரி வர வைக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? அப்பனா என்ன என் கிட்ட ஒரு நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கியோ? யங் மாஸ்டர், நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, நீங்க திரும்பவும் எப்படியோ அவேக்னிங் பண்ணிருக்கீங்க, பீஸ்ட் டேமிங் டேலண்ட்டும் இப்போ உங்க கிட்ட இருக்கு. இப்போ டிராகன் டைப் பீஸ்ட் கிட்ட நீங்க கான்ட்ராக்ட போட்டதுக்கு காரணமும் யாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள இந்த லூ ஃபேமிலியோட ரத்தம் இருக்கு, அதனால தான் உங்களால இந்த டிராகன் டைப்ல இருக்க பீஸ்ட் கூட கான்ட்ராக்டே போட முடிஞ்சது. அதனால நம்ம ஃபேமிலிக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்னன்னா இப்படி சொல்லிருக்கீங்க? கோன் சொல்லி ஆகணும். என்ன ஒரு அற்புதமான லைனா இருக்கு. எது, நான் லூ ஃபேமிலிக்கு எவ்வளவு விஷயம் ஏற்பட்டும் கிரேட்ஃபுல்லா இருக்கணுமா? நான் ஆக்சுவலா என்ன யோசிச்சேன்னா, அப்புறமா இந்த விஷயத்த செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே சாகணும்னு சொல்லி இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? அந்த விஷயத்த உண்மையாக்கிட வேண்டியதான். நம்ம யூவும் டக்குன்னு டிராகன் ஆர்ஜின் பிளட் அங்க எடுக்கிறான். அதை எடுத்தோடனே அந்த கார்டியன் டிராகன் அதுவும் பயங்கரமா ஒரு மாதிரி ஆறாவ வெளிப்பத்தோம். இதை பாக்குற குன்னு ரொம்ப ஆச்சரியமா வராரு. ஏன்னா அது வெறும் ஒரு சிங்கிள் டிராப் ஒண்டி தான். அது என்னோட பிளேசிங் ஜெயின் டிராகனை இந்த அளவுக்கு இருக்குதா? அந்த பிளட்டை கன்சியூம் பண்ணா அவ்வளவுதான், சாவரன் ரேங்குக்கு என்னால பிரேக் த்ரூ பண்ண முடியும். இல்ல அதுக்கும் மேல லெஜெண்டரியான டிவைன் டிராகன் பிளட் லைன், அதுக்கும் அதால போக முடியும். அப்படி ஒண்டி ஆனாலே போதுமே, அதுக்கப்புறம் இந்த லூ ஃபேமிலி எல்லாம் என் காலுக்கு கீழே
தான் நான் அவங்கள விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்ன, நானே லூ ஃபேமிலிக்கு ஒரு ஹெட்டாவும் மாற முடியும். இப்படிதான் ஆளு யோசிக்கிறான். உடனே நம்ம சூவும், கார்டியன் கூன் என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா அவனை முச்சு விடு, எதுக்காக இன்னமும் யோசிக்கிறீங்க? நம்ம யூவும் அவங்க சொல்றான். ஆச்சு கூன், பாக்குறதுலயே தெரியுது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ட்ரூவான டிராகன் ஆர்ஜின் பிளட் இது உங்களுக்கு வேணும் போலியே. வேணும்னா அதுக்கு நீங்க இதை அடையணும் இப்படின்னு அந்த டிராகன் பிளட்ட நம்ம ஹீரோட டிவைன் டிராகன் கிட்ட கொடுக்க அது மொத்தமா கன்சியூம் பண்ணிக்குது. இதனால நம்ம குன்னும் இப்போ உன்னோட டிராகன் தான் அதை முழுங்கி இருக்கு. அதனால அந்த டிராகனை மொத்தமா முழுங்கிட்டா அந்த பவர் அது டைரக்டா என்னோட பிளேசிங் ஜெயிண்ட் டிராகனுக்கு வரும். சீக்கிரம் என்ன பண்ண இருக்க, மொத்தமா அந்த டிராகனை முச்சிட்டு முழுங்கு. அதுக்கு அதுவும் போகுது. அவ்வளவுதான், நம்ம குனுக்கா அவ்வளவு சந்தோஷம். ஒன்ஸ் அதை முழுங்கிட்டா போதும் அந்த பவர்ஸ் எல்லாமே எனக்கு தான் வரும். அங்க இதெல்லாம் தெரியாம நம்ம சூவும் சீக்கிரம் அப்படிதான் முடிங்க. ஆனா ஆளுக்கு தெரியல, முடிச்சா அவ்வளவுதான் இவனோட கதையும் அவன் முடிக்காம விட மாட்டான்னு. உடனே நம்ம யூவும், என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? என்னோட டிமானிக் டிராகனை டிவோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்க வச்சு செய்யணும். என்னது, உன்கிட்ட கேட்கணுமா? கரண்டா இப்போ அந்த டிராகனுடைய அந்த ட்ரூவான ஆர்ஜின் பிளட் அதை மொத்தமா ரீஃபைன் பண்ண இருக்கு. ரீஃபைன் பண்ணும் போது அது கிட்ட எப்படி பார்த்தாலும் காம்பேக் பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. சோ சிம்பிளா சொன்னா அதால எதுவுமே பண்ண முடியாது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு முடிக்க போறேன். இதுல நான் உன்கிட்ட கேட்கணுமா? அப்படியா, உன்னால முடிக்க முடியும்னு யோசிச்சா அதுவும் தப்புதான். ஏன்னா ஒரு ஜெயிண்டான டிராகன் பிளட் லைன் தான் அது ஆக்சுவலா டிமானிக் டிராகனா இருக்கிற இந்த டிராகனை முழுங்க பாக்குதா. இந்த விஷயம் இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. அந்த மாதிரி நடக்க விட்டாதானா? டப்புன்னு நம்ம ஹீரோ போர்ட்டலை வர வச்சு எம்பரர் பேர்டை வர வைப்பான். வந்தவனே ஏகப்பட்ட வயலட் ஃபிளேம்ஸை வச்சு பயங்கரமாக தாக்கும். அந்த பிளேசிங் டிராகனும் அதோட ஃபயரை பயன்படுத்தி தாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும். ஆனா அந்த வயலட் ஃபிளேம்ஸ்னால அந்த ஃபயரும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம நெலிஃபை ஆகுது. இதை பாக்குற அந்த பர்சனுக்கு புரியல. ஆமா, பிளேசிங் ஜெயின் டிராகனோட கிரிம்சன் ஃபயர் அது பிளாட்டினம் ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில். அது அந்த மாதிரி ஒரு ஸ்கில் எதுக்காக அப்படியே மறைஞ்சு போகுது? வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி நீ ஒரு டிராகன் டேமர் தானே, எதுக்காக நீ ஃபயர் டைப்ல இருக்க ஒரு பேர்டு கிட்ட கான்ட்ராக்ட போட்டிருக்க? ஆமா, நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் நான் ஒரு டிராகன் டேமர்னு? நான் ஆக்சுவலா டிராகன் டேமர் கிடையாது. அதே மாதிரி நீங்க கேட்டீங்களே உங்களோட கிரிம்சன் ஃபிளேம் அது எப்படி அந்த இடத்துல மொத்தமா நெலிஃபை ஆச்சுன்னு, அதுக்கு சிம்பிளான ரீசனு உங்களோட கிரிம்சன் ஃபிளேம் அது ரொம்பவும் வீக்கா இருக்கு. என்னது, என்ன சொல்ல இருக்க? அது ஒண்டி இல்ல, அந்த கிரிம்சன் ஃபிளேம் ஒண்டி வீக்கா இல்லாம நீங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்க அந்த பிளேசிங் ஜெயிண்ட் டிராகன் அதுவும் ரொம்பவும் வீக்கா இருக்கு. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஹை லெவலான பீஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதுல. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஷோவை நானே காட்டுறேன். இம்பீரியல் ஷேக்கல் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல நம்மால அங்க பயன்படுத்துவான். இதனால செயின் மாதிரி ஒரு விஷயமும் அப்படியே அதை பிடிக்கும். ஆனா இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. எம்பரர் போர்டா இருக்கிற அந்த போர்டை விடவும் லெவல் கம்மியா இருக்க கூடாது. அப்படி கம்மியா இருந்தா இந்த செயின்ஸை உடைக்க முடியாது. கம்மியா இல்லைன்னா உடைஞ்சிரும். அங்க இதே மாதிரி அந்த டிராகனும் வசமா மாட்டிக்குது. அங்க உடனே கார்டியனும், நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, ஃபயர் டைப்ல இருக்க ஒரு பேர்டு கிட்ட நீ கான்ட்ராக்ட போட்டிருப்ப, அது கிட்ட மத்த பீஸ்டுங்களை சப்ரஸ் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்கும்னு. ஆனா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட பேர்டு அது சாதாரணமா ஸ்டெல்லா ரேங்க் லெவல் 2ல தான் இருக்கு. ஆனா இதுவே என்னோட பிளேசிங் ஜெயிண்ட் டிராகனை பத்தி சொன்னா ரேடியன் சன் ரேங்க் லெவல் 10ல இருக்கு. பவர் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஆகுது. இப்போ லெவல் அதிகமா இருக்கனால சப்ரஸ் பண்ண முடியல. அந்த செயின்ஸும் அப்படியே சுக்குநூற போகுது. டப்புன்னு ஒரு டிராகன் மேல ஃபேண்டம் ஃபிளேம்ஸ் அவர் பயன்படுத்துவாரு. அங்க இத பாக்குற நம்ம யூவும், பரவாயில்ல இது வந்து அந்த அளவுக்கு பேடா இல்லப்பா, சரி வார்ம் அப் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயே எதுக்கு வெயிட் பண்ணணும், இப்பதான் என்னோட ரியலான ஸ்ட்ரென்த்தை கொஞ்சமா உங்களுக்கு காட்டவே போறேன். எம்பரர் பேர்டு சீக்கிரம் ஃபிளேம் சோலா மாறு. அங்க இப்படி அங்க சொன்னோன்னே போர்ட்டல் மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அப்படியே ஜொலிச்சு அது ஒரு ஹியூமனாய்டு ஃபார்முக்கு அங்க வரும். கார்டியனுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, ஸ்டெல்லா ரேங்க்ல இருக்க ஒரு பீஸ்டால எப்படி இதெல்லாம் அங்க பண்ண முடியும்? அங்க திடீர்னு அந்த சின்ன பொண்ணு ஆனியோ அவளும் வந்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு ஒரு இலைய கொடுக்குறா. அந்த பர்சனுக்கு புரியல. ஆமா, ஒரு இலைய வச்சு பாசிபிளி என்ன பண்ண முடியும்? ஒரு இலை அப்படின்னு நீ சாதாரணமா இட போறல. ஆனா உனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அதுல ஆனியோட பவர்ஸும் அங்க இருக்கும். அது இணையும் போது அவளோட பவர்ஸும் சேர்ந்து இங்க பயங்கரமா பவர்ஸ் அதிகமாகுது. சீக்கிரம் என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா அந்த கார்டியன் பையனை முச்ச விடு. என்னது, என்ன முச்ச விட போறியா? நீ ரொம்பவும் அரகண்டா தான் இருக்க லூயோ. கண்டிப்பா இதுக்காகவே
நான் உன்னை விட போதில்ல, இங்க சாக போது நான் இல்ல நீதான். எம்பரர் பேர்டு எதுக்காக வெயிட் பண்ற, சீக்கிரமா அவனை கொல்லு. அந்த பிளேசிங் டிராகனு ஃபேண்டம் ஃபிலிம்ஸை வச்சு தாக்குது. ஆனா அந்த அட்டாக் படுறதுக்குள்ளேயே எம்பரர் பேர்டும் ஏதோ ஒரு விதமான கர்ஸ்ட் ஸ்பெல் அங்க போடும். அது அங்க பட்டோனே இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிம்ஸா மாதிரி அதோட ஸ்கின் எல்லாமே எரிஞ்சு போய் போனா மாதிரி விழும். ஒரு பீஸ்ட் அங்க இறந்து போகும்போது அதோட எஃபெக்டும் ஓனருக்கு தான் அங்க தெரியும். அதே மாதிரி தான் கார்டியனுக்கும் அங்க ஆகுது. அவருக்கு இப்போ வரைக்கும் அங்க புரியல. 200 வருஷம் பழமையான பிளேசிங் டிராகன் அது. அதோட பவர்ஸ் அதுவும் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது வெறும் ஸ்டெல்லா ரேங்க் லெவல் 2 ஃபயர் டைப்ல இருக்க ஒரு பேர்டு அதுகிட்ட எப்படி தோத்து போச்சு? இவன் வரும்போதே சொல்றான், இன்னமும் உனக்கு புரியலையா? சரி பிரச்சனை இல்ல, புரியாமையே செத்துப்போ. ஆளு டிமானிக் டிராகனோட டீமன் கிங் அந்த பவரை லைட்டா அங்க காட்டுவான். அவனோட கண்ணும் பயங்கரமா க்ளோ ஆகுது. அவன் கையில ஒரு வித்தியாசமான பவரும் அப்பியர் ஆகுது. அங்க லைட்டா மண்டையில தொட்டதுக்கே அந்த டீமன் கிங்கோட பவர் அப்படி சர்ஜ் ஆகும். அவ்வளவுதான், அந்த கார்டியனும் மொத்தமா அங்கேயே அந்து போறான். அங்க பவர் ஏன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, இப்பதான் நம்ம ஹீரோவோட டிராகனும் அங்க பிரேக் த்ரூ பண்ணிருக்கோம். அதனாலேயே மொத்தமா முடிஞ்சிச்சு அவரோட கதை. நெக்ஸ்ட் நீதான் லூசோ. இல்ல இல்ல என் கிட்ட வராத. இந்த சைடு இதை பாக்குற ஷென்னுக்கும் இன்னுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஷாப் ஓனர் உண்மையிலேயே வேற லெவலுப்பா. ஏன்னா அவரு முன்னாடி அவ்வளோ பெரிய ஜெயிண்டான பிளேசிங் டிராகன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்பயும் யோசிக்கிறேன், எதுக்காக ஒரு எம்பரர் பேர்டை வச்சு அங்க பேட்டில் பண்ணாரு? அவரு கிட்டதான் வேர்ல்டு டிஸ்ட்ராயிங் டிமானிக் டிராகன் இருக்குல்ல, அதை வச்சு பேட்டில் பண்ணவே இல்ல. உடனே நம்ம இன்னும் ஒருவேளை இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஷாப் ஓனர் அவருக்கு இப்பயே அங்க தெரிஞ்சிருக்கும் வேற ஒரு கிரேட்டரான பர்சன் இதுக்கப்புறமும் வர வாய்ப்பு இருக்குன்னு. சோ அதுக்கு டிமானிக் டிராகன் தேவை. அதே டைம்ல அது பிரேக் த்ரூ ஆகுது. அதனால இப்போதைக்கு ஒரு எம்பரர் பேர்டை வச்சு அங்க சண்டை போட்டிருக்காரு. அட என்னப்பா நீ, அதுக்கெல்லாம் நம்ம வரி பண்ணிக்கவே வேணாம். ஆனா நம்ம மேஜிக் யூனிவர்சிட்டியை பத்தி தெரியும்ல, இங்க சாவரன் ரேங்க்ல இருக்கிற ஃபார்மேஷன் வந்து இருக்கு. அந்த ஃபார்மேஷன் இருக்கிற வரைக்கும் யாராலையுமே உள்ள பூந்து அவ்வளவு சீக்கிரத்துல வரவே முடியாது. சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துக்கு டிராகனோட ஏதோ ஒரு பர்சன் வராங்க. அது வேற யாரும் இல்ல, சூவோட அம்மா தான். நம்ம ஹீரோவோட ஸ்கில்ல தூக்குன அதே ஆன்டி அவதான். அங்க அவங்களுக்கும் அங்க சென்ஸ் ஆயிருக்கு, யாரோ ஒருத்தங்க குன்ன கொன்னுட்டாங்கன்னு. நம்ம குன்னு எப்படி இறந்து போனா? குன்ன கொள்ள யாருக்கு இங்க எவ்வளவு தைரியம்? அங்க பிரின்சிபல் டுவானும் மேல வந்துட்டு, மேடம் யாஷி நம்ம இருக்குது யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ல, அதனால பர்சனலான விஷயத்த வெளியில வச்சுக்கோங்க, நீங்க வெளியில போறீங்களா? பிரின்சிபலுக்கு அங்க தெரியும் உள்ள இருந்தா பெரிய சீனாவும், அதனால ஹீரோவை காப்பாத்தணும்ல, அதுக்குதான் இப்படி அவரு பண்ண இருக்காரு. ஆனா நம்ம பிரின்சிபல் டுவான், நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், ஜஸ்ட் அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஆனா மிஸ்டர் இந்த யாஷி இவங்க ஓல்ட் ரேங்க்ல இருக்க ஒரு டிராகன் டீமரு. அப்படி இருக்கும்போது உங்களால சண்டையிட முடியுமா? இப்பதான் என்னோட டிராகனும் இங்க பிரேக் த்ரூ பண்ணுச்சு. கொஞ்சம் டீமன் கிங்கோட எபிலிட்டி எப்படி இருக்கும்னு நான் பார்க்க வேணாவா? அதனால பிரின்சிபல் டுவான் உள்ள வர சொல்லுங்க. என்னோட ஆன்டிக்கு நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணி பாக்குறேன். ஏன்னா இப்பதானே உண்மையான ரிவெஞ்சே ஆரம்பிக்குது. எப்படின்னு நம்மளால சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இது வரைக்கும் கொடுமைகளை பண்ண அந்த ஆன்டிக்கு ரிவெஞ்சை கொடுக்க போறான். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.